வைத பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். மூன்றாம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்காக தோழர் கார்த்திக் ராஜா மற்றும் ஊடகவியலாளர் பவித்ரா சேவியர் நம்மோடு இருக்காங்க. உங்கள் இருவரையுமே வரவேற்கிறேன். வணக்கம். 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 ஏற்கனவே இந்த திமுக காங்கிரஸ்க்குள்ளே ஒரு புகைச்சல், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு புகழ்ச்சல் இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு டெல்லி மேலிடம் கூப்பிட்டு வச்சு, எப்பா இப்போதைக்கு இது பண்ணாதீங்க, சும்மா இருங்க, கொஞ்சம் நேரம் இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்குது, அமைதி அடக்கி வாசிங்கன்னு சொல்லி விட்டாங்க. அது அமைதியாக போய்க்கிருந்துச்சு. ஆனால் அவர் தளபதி என்ன இப்போ தளபதினா அது வேற. ஓகே, அவர் பேரே தளபதி, கோ தளபதி. ஆமாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் இந்த புகைச்சலையை ஒருவேளை திமுக பிளான் பண்ணி பண்ணிச்சா என்னன்னு தெரியல. அவர் மறுபடியும் சில பேர் ஆட்சி மாற்றத்துக்கு ஆட்சி பங்கு கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு அளிக்கக்கூடாது, சில பேர் விவரமாக எம்பி ஆகிட்டாங்க, ஆனால் எம்எல்ஏ ஆகாதவனை பற்றி யோசிக்காமல் இவங்க இந்த மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டு தூக்கி போட்டார். அது புகஞ்சிக்கிட்டே கிடக்குது. எப்படி சூழல் எப்படி போய்க்கிருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில்? இல்லை, அதாவது முதல்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி அமையாது. ஏன்னா அந்த கூட்டணியிலே என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னா, டிடிவி வெளில இருந்தார், ஓபிஎஸ் வெளில இருக்கார், சசிகலா வெளில இருக்காங்க. அது இல்லாமல் அந்த கூட்டணியில் இருந்த பாமகவில் 2 அணியாக இருக்குது. இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதனால் திரும்பவும் என்டிஏ கூட்டணி அமையிறது கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. திமுக தரப்புலையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பார்த்தா அவங்க ஒன்றாயிட்டாங்க. இந்த கூட்டணி அமையவே அமையாதுன்னு எதெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப கூட்டணிக்குள்ளார வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுமே ராமதாஸ் தரப்புமே இப்போது என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான பேச்சுவார்த்தையில் இறங்கினதா தகவல்கள் வருது. இப்போ அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப என்டிஏ கூட்டணி பழைய அணியே அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகிடுச்சு. இந்த கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக பல சிக்கல் வருது. அதில் முக்கியமாக அந்த மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ்க்கு இயல்புலேயே ஒரு காங்கிரஸில் இருக்கிற டிவிகேவனுடைய அணின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆமாம், அது வடபழனியில் இருக்கிற அதே கதை தான். வடபழனியில் இருக்கிற டி நகர் பிரான்ச்சுன்ற கதையாக ஒரு அணி இருக்குது. அந்த அணி இவங்க ஸ்டாண்டிகிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் தான் தளபதி அப்படிங்கிற எம்எல்ஏ அவர் வடக்கு மாவட்டம் மதுரையினுடைய வடக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசுனதுக்கு இவங்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜோதிமணி பேர் சொல்லியே இவங்க பேசிட்டதுனால அவங்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் மாணிக் தாக்கூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்ச அந்த தொகுதியில், அதாவது தளபதி நின்று ஜெயிச்ச அந்த தொகுதியில் காங்கிரஸ் மேலிடத்தில் அந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கை நாங்கள் முன்வைப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அன்பு தலைவர் கார்கேயன் கோரிக்கை வைப்பேன். டேரெக்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்வ பெருந்தகையே அவர் கன்சிடர் பண்ணலை. அவர் நேராக எங்கே போயிட்டாரு, நாட்டாமட்டு பங்காளி டு நாட்டாமட்டு. செல்வ பெருந்தகை இங்கே திமுக கூட ஒரு ஜெல்லா இருக்கிறதுனால இவர் சரிப்பட மாட்டேன்றாங்க, அவர் நேரம் அங்கே போகிறாங்க அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ அதுக்கு வேற வழி இல்லைல்ல, இவர் மாநில தலைவரும் கூட. செல்வ பெருந்தகை ஒரு நெருக்கடியை உண்டாக்குனதுனால செல்வ பெருந்தகை அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எங்கள்கிட்ட பூத் கமிட்டி மெம்பர்லாம் இருக்காங்க, நாங்களும் ஒரு பெரிய கட்சி தான், அதனால் நாங்கள் எல்லாம் வலுவாக தேர்தலை சமாளிக்கிற இதில் தான் நாங்கள் இருக்கோம். கூட்டணி கட்சியை இந்த மாதிரியான நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வழக்கம் போல் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு நீர் பூத்த நெருப்பாகவே இதுக்குள்ளார போயிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, திரும்பவும் இந்த கூட்டணி அமையுது அப்படின்னாலுமே கூட கீழே இருக்க தொண்டர்கள் அவ்வளோ இன்டாக்டாக பணியாற்றுவாங்களா? திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் உடைக்குமா? அல்லது காங்கிரஸ் எந்த தொகுதியெல்லாம் காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த தொகுதியில் திமுக கடைமட்ட தொண்டர்கள் காங்கிரஸ்க்கு இணக்கமாக உழைப்பாங்களாங்கிறது இருக்குல்ல, அது பெரிய கொஸ்டினை தான் உண்டாக்குது. இந்த சலசலப்பு கீழே உள்ள கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பெரிய பிணக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை, இப்போ காங்கிரஸ் மேலிடம் கூட்டு ராகுல் காந்தி, கார்கே இவங்கெல்லாம் பேசி இப்போதைக்கு விட்டுருங்க, இந்த பேசாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ திமுக இதை மீண்டும் அதை பேச வைக்கக்கூடிய சூழல் எங்கேருந்து வருது, என்ன தேவை இருக்குது? ஏன்னா ஒரு பேச்சு என்ன போகுதுன்னா, காங்கிரஸ் திமுக 30 தொகுதிகள் 3 மக்கள் இது ஆட்சி பங்கு மாதிரி 3 அமைச்சர் பதவி வேணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சதாக சொல்லப்படுது. அதுக்கு காங்கிரஸ் மேலிடம் திமுகவிட்ட ஒரு டைம் கொடுத்ததா சொல்லப்படுது. ஸோ இந்த சூழலில் மறுபடியும் திமுகவே இதை கிளப்பி விடக்கூடிய தேவை என்ன இங்கே வந்திருக்கு? திமுகன்னு மொத்தமாக சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நபருடைய பேச்சை தான் நான் பார்க்குறேன். அது திமுகவோட அவர் ஒரு பொறுப்பில் இருக்காரு, தலைமை கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பேசணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஸோ அவர் பேச்சு வாக்கில் சொன்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விஷயமும் யாருமே அதுக்கு கண்டனமோ அவர் பேசுனது தப்பு தானோ இல்லை காங்கிரஸ் அப்படி சொல்லாதீங்க, அது தனிநபருடைய கருத்து, ஒரு கட்சியுடைய கருத்து இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா
நம்ம வந்து இவ்வளோ பேசுறதுக்கான ஒரு தேவையாக இருந்திருக்கிறான்னு அவங்களும் அமைதி காக்கும் பொழுது நீங்கள் கேட்ட மாதிரி ஒருவேளை திமுக வந்து இதை பேசணும்னு விடுறாங்க தான் போல, திரும்பவும் அவங்க தான் கிளப்புறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. முதல்ல அந்த ஒரு பார்வை இல்லாமல் அந்த ஒரு பார்வை வருது. ஆனால் இப்போ திமுக இதை பேச ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கேட்குற அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, இத்தனை தொகுதிகள் வேணும், இந்த டிமாண்ட் வேணும்னு வைக்கிறாங்கல்ல, அந்த டிமாண்டை உடைக்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி திரும்பவும் ஒரு சமரசமுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சா இருக்கலாம். ஏன்னா இப்போ இவர் வந்து கார்த்திக் கிட்ட கேட்டிருந்தாலும் இப்போ அந்த தொகுதி கொடுப்பாங்களாங்கிறது இருக்குல்ல, இப்போ எத்தனை கவுண்ட் கேட்குறாங்க அதை கொடுக்குறாங்களா இல்லை கேட்குற தொகுதி எல்லாம் கொடுப்பாங்களாங்கிறது அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ அடுத்த இடத்துக்கு போகாமல் முதல்ல நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுக்குறோமான்னு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற தொகுதிக்கு கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் இது போகும். மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணியும் பேரை சொல்லியே சொல்றதுங்கிறது ஒரு எம்எல்ஏ அவங்க எம்பிங்கும் போதே இவங்களுடைய இடம் என்ன அவங்களுடைய இடம் என்ன அப்படிங்கிறது அரசியலமைப்பில் இருக்கு. ஆனால் இவர் அவங்கள தாக்கி பேசுறது, ஒரு அந்த கட்சியில் யாருமே இல்லை, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஆளுங்களே இல்லை, பூத்தில் கூட வேலை செய்யறதுக்கு காங்கிரஸ் இல்லை அப்படின்னு ஒரு தேசிய கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதுவும் கூட்டணியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சியிலையோ இல்லை மற்ற கட்சியில் இருக்கவங்க சொல்லியிருந்தாலும் அது இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி இருக்க போகிறது கிடையாது. அப்போ இவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி பேசுகிறாங்களே, அப்போ இது வந்து தவறு தானே அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்ன மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டதா செல்வ பிறந்தகை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஒரு மாநில தலைவராக. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கவுண்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் கவுண்டர் கொடுக்குறாரு. அதுவும் ரொம்ப சிம்பிளாக, நாங்கள் 100% பூத் கமிட்டியில் எல்லாருமே ஆட்கள் இருக்காங்க, 85% வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியை பார்த்து விமர்சனம் நீங்கள் வச்சிருக்க கூடாது, அது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மேலோட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, சரி எனக்குன்னு ஒரு பதவி இருக்கு அதுக்காக நான் சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் திமுகவை சேர்ந்து யாருமே எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் இருக்கிறது அவங்களுடைய ஒரு புரிதலும் அவங்களுடைய அக்செப்டன்ஸால தான் அவர் பேசியிருப்பாரு, இல்லை பேசுனதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இது கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பிளவையோ, இது வந்து அவர் சொன்ன மாதிரி கார்கேவோ இல்லை அங்கே ராகுல் காந்தியோ யோசிக்கலாம், ஏன் இவங்க அவ்வளோ பேசுகிறாங்க, பேச விட்டுருக்காங்கல்ல அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர்ற மாதிரி அவருக்கும் வரும். இல்லை அவருக்கு வராது. ஏன் வராதுன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய இயல்பான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க தலைமை சொல்றத அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் யாருமே கேட்க மாட்டாங்க. சொல்லிட்டு இருப்பாரு, இவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ராகுல் காந்தி வந்து இதுதான் எங்களுடைய கூட்டணி கட்சி, எங்க தான் நாங்கள் இவங்களோட சேர்ந்து தான் கூட்டணியை சந்திக்க போறோம், அரசியல் இதில் வந்து எலெக்ஷனை சந்திக்க போறோம்னு சொன்னா அவர் ஒரு தலைவரா, அவர் ஒரு தலைவரே இல்லைன்னா அவர் கட்சியில இருக்கக்கூடிய கரவெட்டி கட்டின ஒருத்தரே பேசுவாரு, அதையும் இவங்க கண்டிக்க மாட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு வேற சொல்லிக்குவாங்க, எங்க கட்சியில எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நாங்க என்ன வேணா பேசலாம் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. இப்ப அதையும் திமுக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களும் சுதந்திரமா எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் எனக்கு அவர் சொன்ன மாதிரி, இப்போ என்டிஏ கூட்டணி வலுவாயிட்டே இருக்குங்கிறதுக்கு ராமதாஸ் வர்றதுக்கான காரணம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. பெரியவர் அவர் வந்து வர்றதுக்கான காரணம் திமுகக்கு தான் அவர் போவாரு, ஏன்னா இங்கே வரமாட்டாரு, அன்புமணி ஜாயின் பண்ணிட்டாருங்கும் போது ராமதாஸ் வரமாட்டாருன்னு தான் நம்ம கணிக்க முடிஞ்சது, எல்லாருமே அப்படிதான் யோசிச்சோம். ஆனால் இப்போ அவர் வந்து எதிர்ப்பு குரலாக இருக்காரு திமுகங்கிறத பார்க்க முடியுது. மாதந்தோறும் மின் கட்டணத்தில் வந்து மக்கள் அதிர்ச்சி வந்து தேர்தல் நேரத்தில் வந்து வாக்களிப்பார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை, இப்போ ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து திமுகவை பாராட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி திடீர்னு இது மாறக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இவங்க பாமக பாஜக அல்லாத கூட்டணி தான் விசிக இருக்கும், அப்படி இருந்தால் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திருமாவளவன் அறிவிச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்போ இவங்க ராமதாஸ் கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை பேசும்பொழுது நேற்று திருச்சியில் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட செய்தியாளர் கேட்கும் பொழுது இந்த முடிவு 14 வருடங்களுக்கு முன்பு எடுத்தப்பட்ட முடிவு, இதில் வந்து மாற்றம் கிடையாது, ஒரு இதை வந்து திமுக முடிவு வரணும், நான் வேணுமா ராமதாஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக முடிவுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இதற்கிடையில் வந்துட்டு அவர் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் அவர்கள் கூட பெற்றெடுக்காத பிள்ளை, ராமதாஸ் பெற்றெடுக்காத பிள்ளை திருமாவளவன்லாம் பேசி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு நிலை எடுத்துட்டார். அந்த எடுத்தனால வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் ராமதாஸ் அவர்கள் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போகக்கூடிய சூழல், ஒரு நெருக்கடி அவருக்கு தான் இப்போ ஏற்பட்டிருக்கா. அவர் அப்படி ஏற்பட்டதுனால தான் அதை பயன்படுத்திக்கிறாருங்கிற. ஏன்னா இப்போ டேரெக்டாக போய் சொல்ல முடியாது, நான் உங்க கிட்ட வரேன், அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையோ இல்லை யாருக்கிட்டையும் தெரியப்படுத்த முடியாது. அதனால தான் இத்தனை நாள் விமர்சனம் செய்யாமல் இருந்தவர் திமுக விமர்சனம் செய்கிறார். அது இப்போ கட்டணம் வந்து 2 மாதத்துக்கு 1 மாதம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, அதை பற்றின பிரச்சனைகளோ அவர் தான் புதுசாக கையில் எடுக்கிறாரு. இப்போ ஒரு 2 மாதங்கிறது 1 மாதம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, பண்ணுங்க. அதே மாதிரி மீட்டர்
சிலர் வைக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே அலட்சியமா இருக்கு, இன்னும் வேகம் எடுக்கல. இது வந்து மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியாவே இருக்குது. ஆனா இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. திமுகவோட தேர்தல் வாக்குறுதி வந்து மாதந்தோறும் மின் கட்டணம்ன்றது பெரிய ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஏன்னா மக்கள் வந்து அது ஒரு பெனிஃபிட் இருக்கு, மக்களுக்கான ஒரு பலன் இருக்கு. அதை 5 வருஷம் தாமதப்படுத்திட்டாங்க. இன்னும் இப்பதான் வந்து சோதனையா வந்து சென்னையில் ஒரு சில பகுதியில் போய்க்கிருக்கு. இதை வந்து இன்னும் நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகுன்றாங்க. அப்போ வந்து இந்த வாக்குறுதிகள் பொய்யாகி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை ஒரு தனக்கு சாதகமாக இந்த பக்கம் அணிக்கு போவதற்கு சாதகமாக அவர் ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா, திடீர்னு பாராட்டினவர் திடீர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. இங்க இன்னொரு விஷயம் நான் பாக்குறேன் கார்த்தி, நீங்க சொல்லுங்க. இவங்க கூட்டணியில இருக்க பிரச்சனையை திருமாவளவன் பத்தி பேசும்போது ஆதவ அர்ஜுனாவை கடுமையா தாக்கி பேசிட்டு இருக்காங்க இப்ப விசுகா. ஏன்னா அவர் ஆல்ரெடி பேசின விஷயம் இல்ல, தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அப்படியெல்லாம் சொல்ல 20 பேர் சொல்லல. திமுகவா இருக்கக்கூடிய 20 பேர் விசிகால இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன்னு மாத்தி மாத்தி சொன்னாரு. எப்படி பாக்குறீங்க விசிகா? அடி அந்த பொழந்துட்டாங்க விசிகா. அவர் எப்போதுமே அப்படிதான் தப்புன்னு ஒன்று சொல்லுவார். அப்புறம் ஐயோ அது நான் சொல்லலைங்க அப்படின்றாரு. நான் ஒரு ட்விட்டு போட்டுருவார். ஐயோ அது பெரிய பிரச்சனை, ஐயோ நான் மனநிலை சரியில்லைங்க, ஒரு மாதிரி பதட்ட மனநிலை, அதனால நான் டெலிட் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. பாருங்க சதி பண்ணுறாங்க அப்படிம்பாரு. அங்கே போய் ஐயோ அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படிம்பாரு. இப்போது என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு அரசியல் தலைமை அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இவங்க மாறிக்கிட்டே வராங்கங்கிறது தான் இவங்க மேலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரியான சோஷியல் மீடியாலாம் பெரிய லெவலில் இது இல்லைன்னும் போது நீங்கள் இன்றைக்கி அவர் என்ன பேசினாருங்கிறத பத்திரிக்கையில் வந்து அது பிரிண்ட் மீடியாவுக்கு வந்து மறுநாள் காலம்புற செய்தித்தாளில் படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா 6 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ நியூஸில் பார்த்து ஓ இப்படி பேசிட்டாரு போல இருக்குப்பா அப்படின்னு தான் இருக்கும். அதில் பாதி கட் பண்ணிடுவாங்க, அதுலேயும் பாதி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அப்படி இல்லை, இப்போ 10ஆம் தேதி இதை பேசியிருக்காருங்க, 13ஆம் தேதி இதை பேசியிருக்காருங்க அப்படின்றது அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையுமே. இப்போ அப்படி இருக்கும்போது நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்றாரு. நான் அப்படி சொல்ல வந்தேங்க, அப்படி என்ன சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னா, நான் அப்படி சொல்ல நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து அந்த வேகத்தில் வந்து எனக்கு கருத்து வந்து மாற்றி நான் சொல்லிட்டேன், அது உள்ளர்த்தம் கற்பிக்கிற கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு மாறா, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை அவர் சொன்ன அந்த நடை இருக்குல்ல, அந்த துணி இருக்குல்ல, உண்மையிலேயே அவர் மனசுல இருந்து பேசினது தான், அதுதான் உண்மை. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ட்வீட் போட்டதெல்லாம் விடல, நான் முடிக்கல, என் கருத்து முடிக்கல, அதனால தவறா புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. நான் எடுத்த கருத்தை சொல்லி முடித்துக்குள்ளார வேற ஒரு கருத்து பேச வேண்டியதா போச்சு, அந்த கருத்தை முழுசா முடிக்காததுனால தவறுதலா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றாரு. அதை ஒரு மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னதான் தாவேக்காக்கு இங்கே விசிக்கு அவர் வந்தால் கூட திமுகவுக்கு வேலை பார்த்தாருண்டாங்க. அதே போல் இங்கே தாவேக்கா வந்தப்ப கூட திமுகவுக்கு ஆதரவாக இந்த கூட்டணி அமைவதை தடுக்கிற வேலையை செய்கிறாருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஆதவ அர்ஜுனா மேலே இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்லை எனக்கு என்னன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனாட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருடைய சிக்கல் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற பர்செப்ஷனை விட என்னோட பர்செப்ஷன் வேற ஒரு இதுலேருந்து சொல்கிறேன். காரணம் என்னென்னா, அவர் விஜய்க்கு தொடர்ச்சியாக நெருக்கடியை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். அதை தான் இங்கே சொல்லுங்கள். அவர் வந்து விஜய்க்கு நெருக்கடி உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. இப்போது ஆதவ அர்ஜுனா பேசுகிற எல்லா மேடைகளிலையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, விஜய்க்கு முன்னாடி அவர் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட அவர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முதல்ல அவர் விதைக்கிறாரு. அதுக்கு மேலே விஜய் அவர்கள் வந்து அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய பேச்சு, நீங்கள் வழி முடியுங்க அப்படிங்கிற இடத்துலாம் பேச்சு இருக்குது. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் பேசினா, உங்கள் அப்பா சிபிஐ வந்துட்டான் அப்படின்னு இவர் தான் முதல்ல பேசினார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, நீங்கள் இது பண்ணிங்க, எங்கள் தலைவரை அரெஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு வன்முறையை தூண்டும் விதமாக பேசினார். மக்கள் புரட்சி, இளைஞர் புரட்சி வந்து நேபாளத்தில் இது பண்ண மாதிரி வந்து ஒரு ஜென்சி புரட்சி வெடிச்சிரும் அப்படின்னு டெலிட் பண்ணார். அது வரைக்கும் அப்புறம் போட்டு அப்புறம் அதை டெலிட் பண்ணி அப்புறம் அதான் மேடையிலையும் பேசினாருன்னு வைங்களேன். அப்புறம் இந்த இதில் பேசும்போதுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் கமிஷனில் யாரோ உங்கள் ரசிகர் இருக்காங்க தலைவரே, அவங்க தான் கையெழுத்து போட்டு உங்களுக்கு விசில கொடுத்துட்டாங்க தலைவரே. எனக்கு அது புரியவே இல்லை. அதை விட பியூட்டி என்னென்னா, இவங்க என்னென்னலாம் வந்து இவங்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து ஒரு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் போட்டாங்களோ, அந்த எல்லா மீம்ஸையும் மேய்ஞ்சிட்டு வந்து இவர் மேடையில் பேசுகிறாரு அப்படின்றது இருக்குல்ல. அவங்க சிபிஐ விசாரணைக்கு போகிறாருங்க, அவரோட ரசிகர்கள் தாங்க உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறதுன்றது இருக்குல்ல. இது எல்லாமே சிபிஐ கொச்சைப்படுத்துகிற மாதிரி. இது வந்து இவங்க தான் விரும்பி சிபிஐ கேட்டாங்க, இவங்க தான் போய் உங்களோட ரசிகர்கள் அங்கே இருக்காங்கன்றாங்க. உங்கள் ரசிகர்கள் யாரோ ஒருத்தர் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கையெழுத்தை போட்டு அவங்களுக்கு விசில் கொடுக்க சொல்லிட்டாங்க, அதனால் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை இருக்குன்றாங்க. அவர் பேசுகிறது எல்லாமே முன்னுக்கு பின் முரணான ஒன்றா தான் இருக்குது.
அப்புறம் தொடர்ச்சியாக அவருக்கு என்னன்னா விசிகா வந்து எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வந்துடணுங்கிறது அவரோட அஜெண்டாவாக இருந்துச்சு. அவரோட அஜெண்டாவாக இருந்தது. அது முடியலைங்கிற இயலாமையில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய எப்படி சொல்கிறார் காட்டமான விமர்சனத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ அதே மாதிரி தான் இவர் பேசினார். ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் பொங்கல் முடிஞ்சோன்னே எங்கள்கிட்ட வந்துடுவாங்க, நியூ இயர் முடிஞ்சோன்னே வந்துடுவாங்க. நான் செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்கிறாரு, நாங்கள் பேசினாலே டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துடுதுங்க, அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியுன்றாரு. அதனால் நான் எந்த கூட்டணியும் பேசாமல் இருக்கிறது தான், பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அவர் எங்களோட கூட்டணி பேசுகிறாருன்னு சொன்னோடனே டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துடுது, அவ்வளோதான் சொல்ல முடியுன்றாரு. அப்போது அவர் வந்து என்ன நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஓபிஎஸ் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பட் எப்படி வேணாலும் அது மாறலாம், ஆனால் ஓபிஎஸ் பேசிகிட்டு இருக்காருங்கிற ஒரு தகவலை தான் இவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ தொடர்ச்சியாக என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்போ ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப வேகமாக சில காத்திரமான விமர்சனங்களை முன்வைக்கிறதன் மூலமாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிறது. கண்டிப்பா. அப்புறம் விஜய் அவர்களுக்கே அது பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்கிறது. விஜய் அவர்கள் அதை வழிமொழி பேச போறாரா, அதை கண்டிக்க போறாரா, அதை எதிர்த்து பேச போறாரா, கண்டுக்காம விடுறாரா? பல நேரங்களில் விட முடியாதுல்ல. ஒரு தலைவர் கண்டுக்காம தானே விடுறாரு. ஒரு கட்சி இல்லை கண்டுக்காம இருந்தாண்டி ஒரு மேல் போக்காக சொல்லிட்டு தான் போறாரு. கண்டுக்காம விடணும்னு சொல்ல முடியாது, ஒரு மேம்போக்காக சொல்றாரு. அது கூட ஒரு நெருக்கடிக்கான ஒரு சூழல் தான் உருவாக்குது. கண்டிப்பா அது என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே விஜய் பேசுறதை விட ஆதவ் பேசுறது கரெக்டாக இருக்கும்னு அவங்க தொண்டர்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தலைவர் நம்ம எதிர்த்து பேசுறது கொஞ்சம் தயங்குறாரு, ஆனால் இவர் நல்லா இறங்கி அடிக்கிறாருப்பா அப்படின்ற இடத்த நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு வெறுப்பு பிரச்சாரம் மட்டுமே தான் வந்து முன்மொழியப்படுமே தவிர அது வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து என்ன செயல் திட்டம், அந்த கூட்டத்தை எப்படி அரசியல் மயப்படுத்தணுன்றது இருக்காது. இன்னொன்று கவனிச்சிங்களா, எப்போதுமே மிதவாதத்தை மட்டுமே கையில் எடுக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஐடி விங் திடீர்னு வெகுண்டெழுந்து காட்டமா தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இன்னொன்று சொல்லிடலாமா, இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, இந்த முன்கூட்டியே பேசுறது ஒரு குழப்பத்தான ஒரு, அதே தான் விசிகாவிலே அவர் பண்ணார். இந்த ஆட்சி பங்கு துணை முதல் பதவின்றது வந்து விசிகாவோட முழக்கமாகவே யார்கிட்டையும் இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்துச்சா, கொள்கையாகவே இருக்குது. அது ஆனாலும் கூட சொல்லியும் கூட, அதாவது திருமாவளவன் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து இப்போ இது அதுக்கான களம் இல்லை, அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லியும் கூட அவர் திரும்ப அந்த துணை முதல் பதவி, உதயநிதியோட மோதல் போக்கு இது மாதிரி கடைபிடிச்சார். ஸோ இது போன்ற ஒரு குழப்பத்தை வந்துட்டு தலைமைக்கு மீறி பண்ணுற வேலையை தான் அவர் எங்கே இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்காருன்றதை சொல்லிக்கலாம். அவரோட அரசியல்ங்கிறதே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அரசியல் தான். அதனால் வந்து அவர் எப்படியாவது ஒரு சட்டமன்றத்துக்குள்ளாரே நாடாளுமன்றத்துக்குள்ளாரே அனுப்பிடணும். எந்த கட்சிக்கு போனாலும் முதல்ல எனக்கு சீட்டை கொடுத்து உள்ள அனுப்புங்கன்ற மனநிலையில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அது எப்படி நடக்கும் என்னென்னு. அதிமுக அவங்க வந்து விஜய் விமர்சிக்கிறத பற்றி சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் அவங்க விமர்சிக்கவே இல்லை. ஒரு அமைதி போக்கும் விஜய் மேலே ஒரு தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் தான் இருந்துச்சு. மேபி கூட்டணிக்கான காரணங்களாக இருக்கலாம், இல்லை அவரை களத்தில் எடுத்துக்குவானா, நம்ம திமுகவை எதிர்க்கிறதும் மக்களுக்கு நம்ம என்ன நற்பணிகள் செய்கிறோங்கிறத மட்டும் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ கடைசி அவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறமா அவர் வந்து தீய சக்தி ஊழல் கட்சின்னு பெயர் குறிப்பிடாமல் சொன்னதின் விளைவாக கூட இருக்கலாம். அதனோட விளைவாக அதிமுக ஐடிவிங் ரொம்பவே கடுமையாக தாக்கியிருக்காங்க விஜயா. பழைய விஷயங்கள்லாம் நோண்டி எடுத்து எல்லா விஷயத்துக்கும் கிளிசரின் போட்டுட்டு அவர் நடிச்சாருன்றதுல ஆரம்பிச்சு, கரூர் சம்பவத்தில் அவர் ஏன் வந்து கரெக்டான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணலங்கிறது வரைக்கும் திரும்ப அவங்க ஆரம்பத்தில் இருந்து பண்ண வேண்டிய விஷயங்களை இப்போ திரும்ப தொடங்கியிருக்காங்க. இது லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க இவ்வளோ காத்திரமாக ஒரு காரியத்தை எடுத்து கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை தான் அவங்க கையாண்டிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் வந்து 2-3 முறை வந்து விஜய் விஷயத்தில் இருந்தது. ஆனால் அந்த 3 முறையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரூர் சம்பவம் தொடங்கி அதுக்கு அடுத்து அவர் செயலாற்றத்தை எப்படி சொல்கிறது, எங்கெங்கெல்லாம் அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுக்காம இருந்தப்போ அவருக்கு ஆதரவாக இருந்த இயக்கம், முதல்ல போய் பேசின ஒரு இயக்கம் கட்சி வந்து அதிமுக. இபிஎஸ் தான் வந்து சட்டமன்றத்தில் கூட இவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அவங்க இல்லைன்னாலுமே கூட கரூர் சம்பவத்தை சட்டமன்றத்தில் எழுப்புனது இபிஎஸ் தான். குறைந்தபட்ச அரசியல் நாகரீகம் இல்லாமல் அவருக்கு ஒரு நன்றியாவது தெரிவிச்சிருக்கணும், அது கூட அவங்க தெரிவிக்கலை. தொடர்ச்சியாக அவங்க வந்து தன்னை என்னவா காமிச்சிக்க இன்னைக்கு தான் அந்த டோனை எடுக்கிறாங்க அதிமுக. அவர் ஒரு சுயநலவாதிங்க, ஏன்டா இதையே இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. காரணம் அதுவும் அவருடைய பேச்சுக்கு அப்புறம் தான் அதையும் கவனிக்க முடியுது. நம்ம நேரடியா அவர் தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பதிலுக்கு தாக்குறாங்க. ஊழல் வந்து ஊழலுக்காக அடிமையாயிட்டுன்றது தான் அடிமடியிலே கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அதிமுகவுக்கு ஒரு நல்ல இந்த 2026 எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, அடுத்து ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்க சூழலில் வந்துட்டு இது போன்ற விமர்சனங்கள் விஜய் வரும் பொழுது
இனியும் நம்ம தாமதிச்சமாக்கும் அது நமக்கு அடிமடியிலே கை வச்சிரமான வேலையாக இருக்குன்றக்காக தான் அவங்க வைக்கிறாங்க. ராஜன் சிலப்பாகட்டும், செல்லூர் ராஜு, இதுல வந்து தலைவர்கள் அதிமுக 6 செய்தியாளர்கள் சந்திப்பு அதிமுகவை சார்ந்தவங்கள இருந்தாங்க. விஜய் ஒரு அடி அடிச்சுட்டு தான் அடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அடி அடிச்சு பெரிய இது பண்ண தாண்டி தலைவர்களும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தலைவர் எல்லாருமே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கூட வந்து முன்னாடி எப்படி சொல்லியிருந்தாருன்னா தாவேகா வந்து ஒரு முன்னனுபவம் இல்லாத கட்சி, அதிமுகன்ற ஒரு கட்சியோட அனுபவங்கள் இருக்குது, தேர்தல் அனுபவம் இருக்குது, பூத் கமிட்டியெல்லாம் இருக்குது, நீங்கள் இருந்தால் நாங்கள் ஒரு வலிமையாக உங்களை ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்மையான போக்கை தான் கடைபிடிச்சு கூட்டணிக்குள்ளே வாங்கன்ற மாதிரியான இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இவங்க வந்து கூட்டணிக்கு வரட்டி கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு நன்றியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஆபத்தில் வந்து நேரத்தில் வந்து முதல்ல ஏபிஎஸ் அவர்கள் குரல் இல்லை, அவருக்கு மட்டும் இல்லை, இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு ராகுல் காந்தி எக்ஸ்தலத்தில் நேரடியாக போட்டார். ஆமாம், குறைந்தபட்சம் அதை கூட வந்து இவங்க வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் வந்து எங்களுக்காக குரல் கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற ஒரு நன்றி தெரிவிக்கணுங்கிறது மரபு ரீதியான அரசியல் பார்வை. அது கண்டிப்பாக அவங்க உடனே கூட்டணிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன் இப்போ அதிமுகவும் திமுக நன்றி சொல்லியிருக்காங்க, நிறைய இடங்கள்ல திமுக நன்றி சொல்லியிருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசியல் நாகரிகம் தானே. அது கூட இல்லாமல் சூழல் தான் இன்றைக்கி வந்து அதிமுக வந்து விஜயை வந்து தாக்கக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு ஏற்கனவே திமுக பக்கம் ஒரு பக்கம் அடி, இப்போ அதிமுகவும் இங்கே தாவேகா மீதான ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஸோ தேர்தல் களம் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிற சூழல் தான் நம்ம பார்க்க முடியுது. ராஜேந்திர பாலாஜியும் சொல்லியிருந்தார், அதிமுகவோட கூட்டணியும் திமுகவோட கூட்டணியும் தான் களம், அரசியல் இந்த அறிவிப்புகள்லாம் வெளியாயிடுச்சுன்னா மற்ற கட்சிகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாங்க, விஜய் ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி இவங்களாம் இதை சொல்லலை, இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்க ஒவ்வொருத்தருமே இப்போ விஜய் விமர்சனம் செய்கிறத கையில் எடுத்துருக்குறாங்க. டிடிவி அவர்கள் நேற்று அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு, சூப்பராக கொடுத்தாரு. ஏங்க, அம்மா படத்தை வச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறாரு, எங்கள் கொள்கை தலைவர் அவங்க கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு, ஆனால் அவங்க கட்சி ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு, என்னெல்லாம் பேச வைக்காதீங்க அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. செங்கோட்டையன் யாருன்னு கேள்வி கேட்குறாங்க, பக்கத்தில் செங்கோட்டையன் யாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இது லாஜிக்ன்றதை தாவேகா பின்பற்ற பார்க்க தெரியல. அது கிடையாது, மற்ற கட்சியில இருந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்கலாம் யாரு? அதிமுக விஜயோட சினிமாவில் லாஜிக் பார்க்காம எப்படி ரசிப்பாங்களோ அதையும் அரசியலே அப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய். ஆனால் வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பாக இல்லை, அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, தலைவரோட முகம் மட்டும் போதுங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்றது திரும்பவும் அவர் வந்து அன்னைக்கு புசியானந்த் அவர்கள் சொல்கிறார். அப்புறம் சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இதற்கு பிற்பாடு திருத்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 3-4 4 இடத்துல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஒரு இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு முறை எம்எல்ஏ புதுச்சேரியில இருந்தாருங்க. தமிழ்நாடு கதை அவருக்கு தெரியாது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம், ஒருவர் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்கு எத்தனை தொகுதிகள் குறைஞ்சபட்சம் போட்டிடலாம், அதிகபட்சம் எத்தனை தொகுதிகள் போட்டிடலான்றது ஒரு பேசிக்காக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கே இது தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே திமுகவும் அடிக்கிறாங்க, அதிமுகவும் பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களை பேசாம இருந்திருக்கலாங்கிறது தான். ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அதை உறுதிப்படுத்திட்டு பேசணுங்கிறது இருக்குல்ல. அவ்வளோ பெரிய மேடை, அத்தனை பேர் பார்க்குறாங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், இதை நம்ம பேசுகிறோன்னா அது சரியா இல்லைன்னு ஒரு வெரிஃபை பண்ணிட்டு கூட பேசியிருக்கலாம். அப்படியே அடிச்சு விடுற மாதிரி பேசுறது தான் அந்த கட்சியுடைய நெறிமுறையை. 40% தாண்டிடுச்சு வாக்குன்னும் போது அவங்க எது வேணாலும் பேசலாம். புரியல, ஏன் இப்படி பேசுறீங்க கார்த்திக்? தாவேக்கால இணைஞ்சிட்டீங்களா? புரிய மாட்டேன். 40% தாண்டிடுச்சு. எலெக்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 to 3 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். 80% வந்துடும். ஆமாம், அதில் வந்து 80% 85% கூட வந்துடும். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் அறிவிச்சோன்னா அன்ன போஸ்டா எலெக்ஷன் தேதி அறிவிக்கும் போதே தேர்தல் கமிஷன் டோட்டல் போலிங்கே எவ்வளோ தெரியாது. 234 வேட்பாளர்கள் இருக்காங்களா தாவேக்கால? ஏன்னா இப்போ அவங்க இல்லை, உங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. நாங்கள் இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிஎம்ங்கிறத என்னைக்கோ அவங்க இலக்கை அடைஞ்சிட்டாங்க, பதவி ஏற்றுக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஆமாம், கவர்னர்கிட்ட அவங்க இது கேட்கணும். இப்போ அவங்க வந்து பிஎம் ஆக்கிறதுக்கான முயற்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட இலக்குன்றது தேசிய கட்சியாக மாறி, ஏன்னா அவர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். டெல்லிக்கு அவர் போகும்போது ஹிந்தி பேசிகிட்டு இருக்க யாரோ அது மதராசி அப்படின்னு சொல்லி ஓடி வராங்கன்னு ஆதவ அர்ஜுனா வந்து நேரில் பார்த்த ரத்த சாட்சியாக சொல்கிறார் எனக்கு கூட்டத்தில். யாரோ 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, சிக்னலில் நிற்கிறோம், மதராசி விஜய் மேன்னு உடியாடுறாங்கங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு புல்லரிச்சிருச்சுங்க. பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவராக இருக்கார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நேரடியாக மோடிக்கு சவால் விடுறாரு, நாங்கள் அடுத்து அங்கே தான் வரப்போகிறோம்,
அப்படின்றத. அதனால் அவங்க தாவேக்கா வந்து அந்த இலக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே திமுக அடிக்கிறாங்க, இப்போ அதிமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 மாதம் தாக்கு பிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 40% தாண்டிடுச்சு. உங்களுக்கு தெரியல? இல்லை, ஒரு தனியார் தொலைக்காட்சி சமீபத்தில் வந்து தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து தெற்கு மண்டலத்தில் வந்துட்டு அவங்களுடைய கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் 2026 கிட்டத்தட்ட அதிமுகவுக்கான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா கிட்டத்தட்ட சொல்லப்படுது. இந்த கருத்து கணிப்பு கூட தற்பொழுது என்டிஏ, அதாவது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய அமமுக, பாமக இல்லாமல் எடுத்த கருத்து கணிப்பு. அதுவும் சேரும் பொழுது இப்போ இந்த மறுபடியும் எடுத்தால் இந்த இதில் வந்து மாற்றங்கள் இருக்குன்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் கூட குறைஞ்சபட்சம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதாவது தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் குறைஞ்ச எல்லா தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே அதிமுக கைப்பற்று. அதுவும் குறிப்பாக விஜய் அவர்களுடையது ஆவரேஜாக ஒரு 10-15% வாக்குகள் வங்கி தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி ரேஷன் கார்டுக்கு ஒருத்தன் போட்டாலுமே 2.5 கோடி 2 கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக இப்போ ஆரம்பத்தில் வந்து விஜய்க்கு அவர்களுக்கு என்ன ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்களோ அதே தான், ஒரு 10 கோடிலேருந்து 15 அது கூட மாறும்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்க அந்த விஜய்க்கு வாக்களிப்பதாக சொல்லக்கூடிய கூட தேர்தல் நேரத்தில் வந்து அவங்களுடைய முடிவை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்குறுதிகள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏற்கனவே திமுக வந்து 1000 ரூபா வந்து வச்சு ஓடிக்க இருந்துச்சு. டக்குன்னு அதிமுக 2000 தூக்கி போட்ட உடனே அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாகி போச்சு. ஏற்கனவே இந்த பெண்கள் மண்டல மாநாடை வந்து நடத்துனாங்க. இப்போ அதை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஐயோ எங்கே பெண்கள் ஓட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரப்படுத்த சூழல் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக இப்போ கருத்து கணிப்புகள் இனி நிறைய வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தனியார் தொலைக்காட்சிகள் எடுப்பாங்க, கல்லூரிகள் எடுப்பாங்க, நிறைய குழுக்கள் தனியாக இதை எடுக்க ஆரம்பிப்பாங்க. கணிப்புகள் எத்தனை வாட்டி சொன்னாலுமே ரிசல்ட்டுங்கிறது நிறைய வாட்டி ஒற்றுமையாகவும் இருந்திருக்கு, முரணாகவும் இருந்திருக்கு, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி. காரணம் என்னென்னா கருத்து கணிப்பு எடுக்கிற காலகட்டம் வேற, நம்ம தேர்தல் நடக்கிற காலகட்டம் வேற. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தேர்தலுடைய கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது நம்ம இறுதி நேரத்தில் வர்றதை நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம். ஆனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு, பெரிய ஆன்டிகமென்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால திமுக எதிரான ஓட்டுகள் அதிகமாக இருக்கும். இன்னொரு எப்பவுமே இப்போ திமுக தொடர்ந்து 2வது முறை அவங்க ஆட்சியில் இருந்ததே கிடையாது. அதனால தமிழகத்துக்கு இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி. அதனால இந்த கருத்து கணிப்பில் பார்க்குறதையும் சரி அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை, இதில் பியூட்டி என்னன்னா, இப்போ அண்ணன் சொன்ன தனியார் தொலைக்காட்சி நடத்தின தொலைக்காட்சி அந்த இதில் கருத்து கணிப்பில் 2 பேருக்கு தான் போட்டி இருந்திருக்கு. இன்னொன்று திமுக கூட்டணி அப்படிங்கிறத நாம் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் விஜய் அவர்களை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடலை, தாவேக்காவையும் அவ்வளோ குறைச்சி நான் மதிப்பிடலை. அவங்க வாக்கு வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க. ஆனால் அவங்க யாருக்கு ஸ்பாய்லராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைய வரைக்கும் இப்போ செல்லூர் ராஜு கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், என்னங்க செயல் திட்டமே சொல்லாமல் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்றீங்க அப்படின்ட்டாரு. அப்போ என்னன்னா அவங்க என்னத்தை வந்து முன்வைக்க போகிறாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா 2 கட்சியுமே வந்து வெளியிடுற அந்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதில் யார் ஹீரோங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து முன்னாடியே ஒரு 5 அறிவிப்பை முன்னாடியே விட்டார். 2000 ரூபா வந்துங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய சலசலப்பையும் உருவாக்கி இருக்குது. இவங்க என்ன முன் வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்கறதுனால பெண்களினுடைய வாக்கு பெருமளவில் திமுக கூட்டணிக்கு வரும்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது 2000 ரூபா மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போது இவங்க முழுமையான தேர்தல் அறிக்கை வரும்போது என்னவா இருக்கும், திமுகவினுடைய தரப்பு தேர்தல் அறிக்கை என்னவா இருக்கும், அவங்க குழுலாம் அமைச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயம் நிறுந்து போச்சு. இப்போ அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறது நின்றுடும், அதிமுக வந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்ற பயத்தை அவங்க டபுள் ஆக்கிடுவாங்கன்றது மாத்திட்டாங்கல்ல. அந்த நரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. அந்த நரேட்டிவ் என்னன்னா அப்ப நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கறத ஒரு உத்தரவாதத்தை மறைமுகமா அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து முதல் முறையா வந்து ஒரு ஆட்சியை நோக்கி நகரணுங்கிற ஆசையோட கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அதிகாரத்தில் அது என்னென்னலாம் செய்ய முடியும், எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற முன்னனுபவம் மிக்க தலைவர்கள் அவர்கள் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸு. இந்த தேர்தல் அறிக்கையோடு வரும்போது அவருடைய தேர்தல் அறிக்கையும் செயல் திட்டமும் என்னவா இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் மக்கள் ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க, முழுமையான டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கூட இல்லைப்பா நம்ம விஜய்க்கே வாக்களிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறாங்களா, அல்லது இல்லை இதை விட அந்த 2ல் எதுங்கிறத சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போகிறாங்களாங்கிறது
இன்னும் நாள் கடக்க தான் நமக்கு தெரியும். இவரோட செயல்பாடை வச்சு தான் அதை நம்ம சொல்ல முடியும். மீம் பார்த்தேன், அதையே நான் ஷேர் பண்ணுறேன் கடைசியாக. இப்போ நீங்கள் சொன்னதுனால அது ஞாபகம் வந்துச்சு. வாக்குறுதி கொடுக்குறதோ இல்லை அறிக்கை வெளியிடுறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எது மாநில அரசுக்குள்ளே வரும், எந்த டிபார்ட்மெண்ட் வந்து மத்திய அரசுக்கும் சேர்ந்து வரும், அவங்கள்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும், தீர்மானம் எடுத்து நம்ம தனி தீர்மானம் சிறப்பு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கும், இப்படிங்கிற நிறைய கேட்டகரி இருக்குது. அதை வச்சு தான் ஒவ்வொரு கட்சியுமே வந்து வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இப்போ இபிஎஸ் சொல்லியிருந்ததுலையுமே கூட மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ அவர் அவங்கள்ட்ட தனியாக பேசி அதை சட்டமன்றத்தில் பேசி தீர்மானம் எடுத்து நிறைவேற்றணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை வந்து எப்படி மீம்ல போட்டிருந்தாங்கன்னா, இப்போ இவர் சொல்லியிருந்தார்ல 3-4 இடத்துல நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தாரு தாவேக்கோட. அப்போ அந்த மாதிரி உங்கள் வாக்குறுதிகளும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் நிறையா போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த மாதிரியான அறிக்கைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் எது, சென்ட்ரல் லிஸ்ட் எது, கன்கரண்ட் லிஸ்ட் இது தெரியாம ஒரு உத்தரவை தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கான ஒரு எதிர்ப்பு அலைன்றது மிகப்பெரிய இருக்கதா சொல்லப்படுது. அதே போல் அதிமுகவிலையும் ஒரு குடைச்சல் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு ஒன்று சேர்ந்தாலும் கூட அது ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலைன்றது இருக்கதா செய்யுது. இன்னும் ஒருபடி என்னென்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வெல்வதற்கான ஒரு சூழல் இருக்குது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை வந்துட்டு பாஜக வந்து அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. அப்போ அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஜெயிக்கிற தொகுதியெலாம் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டா அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிமுககாரர்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்பை ஏற்றிருக்கு. இது தேர்தலில் வந்துட்டு அதிமுகவுக்கு எதிராக எதிரொலிச்சிருமோன்ற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா இந்த தொகுதி கண்டிப்பாக ஜெயிக்கும், அதிமுகவுக்கான ஒரு வேலைகள் நீங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அதிமுக பாஜக கூட தற்போதான் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதிமுக தொண்டர்கள் அங்கே களத்தில் இருந்து வேலை செஞ்சுருக்காங்க, பாஜக வேலை செஞ்சுருக்காங்க. இருந்தால் கூட அதிமுகவுடைய வேலைகள் அதிகமாக இருக்குது, அங்கே கூடிய பணிகள் அதிகமாக இருக்குன்றப்ப இதை வந்து அதிமுக அறுவடை செய்யணும்னு நினைக்கிற பொழுது பாஜக இடையில் புகுந்து அதை கைப்பற்ற நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே சிக்கல் வந்துடும். அதே போல் இந்த இவர்களுடைய இந்த முரண்பாடு திமுகவுக்கு சாதகமாக ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பயத்தை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சில தொகுதிகள் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழலில் நம்ம டிசைட் பண்ணிடலாம், இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு இந்த நபருக்கு சீட் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த சீட்டு கன்ஃபார்ம் சீல் பண்ணி அந்தாண்ட வச்சுருக்கேன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து அந்த தொகுதிக்கு நன்கு அறிமுகமாக அல்லது அந்த தொகுதி மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க. அவங்களை நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னாலே பெரும்பான்மையான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியாகவே அதை நம்ம சொல்லலாம். இவங்க தான் நிற்க போறாங்க மக்களே, அதனாலதான் இவ்வளவு வேலை செய்யறாங்க நமக்காக அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே இவங்க நின்னா இவங்களுக்கு நம்ம ஓட்டு பண்ணும்பா அப்படிங்கிற மாதிரியான தனிநபர் செல்வாக்கு மிக்க நபர்களும் சில தொகுதிகளில் இருக்காங்க. நிச்சயமா அவங்க கட்சி சார்ந்துன்றத அப்படிங்கிறத தாண்டி தனிநபர் இந்த நபரை நிறுத்தினா நம்ம கட்டாயமா ஓட்டு போடணும். அது மாற்று கட்சியினருக்குமே கூட இவங்க இந்த தொகுதியில நின்னா நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மனநிலை உள்ள தொகுதிகள் அதிமுக சாதகமான தொகுதிகள் இருக்கு. இப்போ என்ன பியூட்டின்னா, அந்த தொகுதிகளெல்லாம் இவங்க லிஸ்ட் போட்டு பிஜேபியில் எங்களுக்கு இந்த இடத்துல சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி அது என்னவா மாறும் அப்படின்னா, அடிமட்ட அளவில், அதாவது வந்து எந்த விதமான அரசியல் இதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டினோட மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, அதிமுக தலைமையேற்றிருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்கே தவிர பாஜக தலைமையேற்றிருக்கிற கூட்டணிக்கு இவங்க வாக்கு செலுத்துகிற மனநிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. கண்டிப்பாக தொடர்ச்சியாக திமுகவும் அதை வலியுறுத்தி தான் அவங்களோட பிரச்சாரத்தையும் முன் வச்சுட்டே வராங்க. அப்படின்னும் போது அதிமுக அங்கே நிற்கிது அப்படின்னும் போது மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் வந்து ரொம்ப மன உவப்போடையே வாக்கு செலுத்திடுவாங்க. ஆனால் அங்கே பிஜேபி நிற்கிது அப்படின்ற இடம் வரும்போது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி நிற்கிதுன்னும் போது இயல்புலேயே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். அவங்க நிற்பாங்கன்னு நினச்சோம், இவங்க நிற்கிறாங்களே அப்படின்றது. அப்போ என்ன ஆகும்னா, அது எதிர் முகாம்களுக்கு அந்த வாக்குகள் சிதறத்துக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வாக்குகளை கவர்றதுக்கோ அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளே கூட அந்த தொகுதியில் நம்ம என்னப்பா நம்ம இவங்க நிற்பாங்கன்னு நினச்சோம், இவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியான தொகுதிகளை பாஜக வசம் அதிமுக ஒப்படைச்சது அப்படின்னா அது பெரிய நெருக்கடியை துரதிருஷ்டவசமாக அதிமுக உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் நல்லா டிசைட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நிறைய முடிவுகளை ரொம்ப கடுமையான சூழலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிற ஒரு பர்சன். ஏன்னா அவர் இதற்கு முன்னாடி அவர் இப்போ சேர்த்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், ஏற்கனவே வேண்டான்னு எடுத்த முடிவுகளாகட்டும் அவரோட தனி முடிவாக இருந்திருக்கு. அதிமுகவை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் அவர்கிட்ட நிறைய இடங்களில் போய் அக்செப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய விஷயங்களில் சொன்னாலும் அவரோட டிசிஷனுங்கிறது
முடிவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை பார்த்துருக்கோம். அப்போ இந்த விஷயத்துலையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுப்பார். ஏன்னா இப்போ நம்மளே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவ்வளோ யோசிக்கும் போது அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது அவரோட கட்சி வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட ஒரு வாக்கு கூட சிதஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அதனால அவர் கூட்டணி கட்சிகள் கேட்டாலுமே பாஜக வந்து எங்களுக்கு இந்த ஒரு தொகுதி தான் வேணும், இங்கே நல்ல அதிமுகவுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவர் ஆமாம் அதிமுகவுக்கு வாக்கு இருக்குது, அப்போ எங்கள் ஆள் நிற்கிறாங்க, அவங்க வின் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு இன்னொரு தொகுதி தரோம், அங்கே நம்ம ஆளுங்க சேர்ந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை பண்ணி சுமூகமாக எந்தெந்த தொகுதிகள் வந்து அதிமுகவுக்குன்னு ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே அதிமுக ஆட்களை நிற்க வைப்பாங்க. எங்கே வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் பிஜேபியோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ அந்த தொகுதிகளில் ஒதுக்கீடு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா நம்மளே யோசிக்கும் போது அவங்க யோசிக்க மாட்டாங்களாங்கிற ஒரு நார்மல் தாட் தான். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கலந்துரையாடல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணமாகவும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக மீண்டும் ஒரு 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி. நன்றி.